Dear students, இந்த கிளாஸில் ஆரில் உள்ள ஒரு சப்செட்டுக்கு அப்பர் பவுண்ட் என்ன, லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன, லோயர் பவுண்ட் என்ன, லீஸ்ட் லோயர் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, let D be a subset of R. D be a subset of R. A real number, we call it Vm. Okay, M is said to be an upper bound of D if the following condition hold. என்ன condition hold ஆகணும் அப்படின்னா, this must be satisfied that x must be always less than or equal to capital M for all x belongs to D. ஓகேங்களா, Dல உள்ள எல்லா எலமெண்ட்டும் M அப்படிங்கிற நம்பருக்கு இந்த சைடில் தான் இருக்கணும். ஓகேங்களா, that is this is a set. இங்கே தான் இது ஒரு இடத்துல ரியல் நம்பர் M இருக்கு. இந்த D வந்து எல்லாம் Dல உள்ள D வந்து எப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்க முடியும், இந்த இடத்துல தான், அதாவது இந்த கோட்டுக்கு இந்த பக்கத்துல தான் உங்களுடைய D இருக்க முடியும், அதான் அதனுடைய அர்த்தம். ஓகேங்களா, ஸோ D could be like this. ஓகேங்களா, இப்படி இருக்கலாம். இதான் இங்கே உள்ள எலமெண்ட்லாம் இதெல்லாம் எக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ எக்ஸ் எந்த எக்ஸ் எடுத்தாலும் Dல எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது வந்து எதை விட கம்மியாக இருக்கும், எம்மை விட கம்மியாக இருக்கும். A real number is said to be an upper bound ஆக இருக்கணும் அப்படின்னா, then x must be less than or equal to M for all, எல்லா Dக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அனலைசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டெஃபினேஷன் படித்தோம்னா அதோட நெகேஷனையும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா, நெகேஷனையும் படிக்கணும். ஸோ நெகேஷன் வந்து என்னது, நான் வேற கலரில் எழுதுறேன். ஓகே, ஸோ ஐ கால் இட் ஓகே திஸ் திஸ். சரி, இந்த படம் இருக்கட்டும். Now I'll write this. A real number M is not an upper bound of D. மேல உள்ளது என்ன சொல்லியிருக்கேன், அப்பர் பவுண்ட் ஆஃப் D ஆக இருக்கணும்னா இந்த எம்முக்கு எல்லாருமே லெஃப்ட் சைடில் தான் இருக்கணும். ஓகே, நாட் அன் அப்பர் பவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இந்த கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட், ஃபெயில். ஓகேங்களா, அப்படின்னா என்னது, எல்லாருக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இது ஃபால்ஸ் அப்படின்னா அர்த்தம், அட்லீஸ்ட் ஒருத்தர் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இங்கே எழுதும் போது ரியல் நம்பர் M is not an upper bound அப்படின்னா என்ன அர்த்தம், if there exists a fellow x ன்னு ஒருத்தன் எதுல இருப்பான், Dல இருப்பான், such that this fellow will be, இந்த x இருக்க பாருங்க, அவன் என்ன ஆயிடுவான்னா எம்முக்கு ரைட்ல வந்துருவான். that is M is strictly less than x. இப்படி கிடைச்சிடும். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் நெகேஷன், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதே படத்துல உங்களோட M இங்க இருந்துன்னா இது அப்பர் பவுண்டு. சப்போஸ் இந்த இடத்துல M இருக்குன்னு வச்சுக்கோங்க, M இங்க இருக்குன்னா என்ன அர்த்தம் பாருங்க, இந்த இடத்துல ஒரு எக்ஸ்னால ஒன்று கண்டுபிடிக்க முடியுமா, ஸோ that x will be greater than M. ஸோ this M is not an upper bound. இங்க M இங்க இருந்துன்னா அப்பர் பவுண்டு, இந்த இடத்துல இருந்துன்னா this is not an upper bound. புரிஞ்சுதா? ஸோ this is the negation of an upper bound. இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு செட் எடுக்கிறீங்க, ஐ கால் இட் this is a set. இந்த இடத்துல இது உங்களுக்கு Dன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் இந்த D வந்து இப்படி கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இன்டர்வலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எனிதிங். ஸோ இந்த நம்பர் this is not an upper bound. Why? Because there exists a fellow x which satisfies this condition. M is always strictly less than x. சரி, இப்போ நான் வேற இன்னொரு கலர்ல இருக்கிறேன். இவன் அப்பர் பவுண்டா, இந்த ஃபெல்லோ இவன் அப்பர் பவுண்டா, இவன் வந்து எம்முக்கு பதிலாக வேற ஏதாவது என்னன்னு கொடுத்துக்கிட்டுமா. ஸோ திஸ் ஃபெல்லோ is called to be N. Is N is upper bound? No. ஏன் Nக்கு மாதிரி, சரி இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேங்கிறதுக்கு, சப்போஸ் நான் M இந்த ஒரு M கொடுத்துருக்கேன், this fellow is not an upper bound, அதனால எனக்கு ஒரு x கிடைச்சிருக்கு.
சரி, இந்த இடத்துல ஒரு n ஒருத்தர் இருக்கு. இவன் அப்பர் பவுண்டா இல்ல. ஏன்? இவனுக்கு ஏத்த மாதிரி இங்க ஒருத்தர் இருப்பான். ஓகேங்களா? y ன்னு ஒருத்தர் இருப்பான். therefore n is strictly less than y. ஓகேங்களா? அப்போ இந்த நீங்க சூஸ் பண்ணக்கூடிய இந்த எலிமெண்ட் x இருக்கு பாத்தீங்களா, அவன் யாரை பொறுத்த அமைவான்னா இந்த m பொறுத்த அமைவான். ஸோ இந்த mக்கு இந்த x ஓகே, இந்த n-க்கு இந்த x ஓகே இல்ல. கரெக்டா? இவன் கிடையாது. இவனுக்கு வேற ஒரு y ன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் n-க்கு ரைட் சைடுல இருக்கான் அப்படின்னு சொல்லப்படும். ஓகேங்களா? அப்போ இந்த இது m is not an upper bound of d if there exists x ன்னு எழுதுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அழகா எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த x யாரை பொறுத்த அமைறான்னா இந்த m பொறுத்த அமைறான். அப்போ I always call it to be xm such that this condition will hold good. ஓகேங்களா? புரியுதா? So I'll repeat the statement. ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் நான் சொல்றேன். d அப்படின்னு ஒரு சப்செட் கொடுத்துருக்கு. d is a subset of r. திருப்பி சொல்றேன் பாருங்க. ஓகே. And a number, a real number m is an upper bound of d if என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? x எல்லாம் யாரை விட கம்மியா இருக்கணும்? m விட கம்மியா இருக்கணும். யாரு xங்கறணும்? for every எல்லா for every x belongs to d. d ல எந்த ஒரு x எடுத்தாலும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? ரெண்டாவது டெஃபினேஷன் வந்து இதனுடைய நெகேஷன். ஓகேங்களா? a real number m is not an upper bound. ஓகேங்களா? not an upper bound of d if என்ன condition? if there exists a fellow x m belongs to d ல ஒரு எலிமெண்ட் என்ன கண்டுபிடிக்க முடியும்? such that என்னது? m is smaller than your xm. ஓகேங்களா? இதுக்கு இந்த இடத்துல சஃபிக்ஸ்ல வந்து m போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த mக்கு பொறுத்த மாதிரி இந்த இடத்துல அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் இதுதான் என்னுடைய செட்டு. ஓகே. ஸோ இது m அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு இந்த இடத்துல ஒருத்தர் கிடைப்பான். ஓகேங்களா? திஸ் இஸ் xm, திஸ் இஸ் சஃபிஷியன்ட். ஓகே. ஸோ mக்கு பதிலாக நான் n கொடுத்தோம்னா சப்போஸ் இது n கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது திஸ் இஸ் நாட் அன் அப்பர் பவுண்டாக இருந்ததுன்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கா வேற ஒரு xn ஒருத்தர் கிடைப்பான். ஓகேங்களா? அதை சொல்றதுக்காக தான் நான் x suffix m கொடுத்துருக்கேன். ஸோ this is the two definitions we have studied. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா குயிக்கா I'll write for a lower bound. ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் அதே மாதிரி நான் எழுதுறேன். ஓகேங்களா? let d is a subset of r. A real number m is said to be a lower bound of d னுடைய lower bound ஆக சொல்லணும்னா if it must satisfies the condition என்னது? m must be smaller than x for every x belongs to d. d ல எந்த x கொடுத்தாலும் அவன் mக்கு என்ன பண்ணணும்? ரைட் சைடுல இருக்கணும். ஓகே. ஸோ ஃபார் an எக்ஸாம்பிள் இப்படி ஒரு செட் இருக்குன்னா இதுதான் உங்களுடைய ஸ்மால் m. this is going to be your small m. உங்களுடைய செட் வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதான் ஓகே. ஸோ எந்த எலமெண்ட் இங்க x எடுத்தாலும் m must be strictly less than x. okay. So this is an idea. சரி, now we will go for the negation of this statement. ஓகேங்களா? negation வந்து என்னது அப்படின்னா a real number இது அடுத்த definition. a real number small m is said to is not a lower bound of d if என்ன அர்த்தம்? இந்த m வந்து லோயர் பவுண்ட் இல்லை அப்படின்னா
there exists ஓகேங்களா இதுக்கு பேர் there exists அங்கேயும் நான் சிம்பிள் போட்டுக்கணும் சரி ரைட் அப்போ இல்லைங்களா there is some x small m belongs to D such that என்ன பண்ணோம் இந்த கண்டிஷன் satisfy பண்ணக்கூடாது இந்த கண்டிஷன் satisfy பண்ணணும் x சிறுசாயிரணும் அப்போ x suffix m which is strictly less than m okay if this condition hold then it is called a lower இது not a lower bound m is not a lower bound if there is நம்மளால இப்படி ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியும் such that xm will be smaller than m இப்படி இருந்தது அப்படின்னா then we say that small m is not a lower bound okay சரி இப்போ நான் ஒரு செட் எடுத்துக்க போறேன் a set அடுத்த டெஃபினேஷன் ஓகேங்களா இது ஃபுல்லாவே நம்ம டெஃபினேஷனா தான் படிக்க போறோம் இந்த லெக்சர்ல so a subset D ஓகேங்களா subset of R is said to be bounded above if it has an upper bound ஓகேங்களா அப்படி என்ன அர்த்தம் that is there is m belongs to R such that this x is less than or equal to m for all x belongs to D. D ல நீங்க எந்த எலிமெண்ட் x கொடுத்தாலும் x வந்து என்னது less than or equal to m. It has an upper bound. At least ஒரு upper bound எனக்கு கிடைக்கும். ஒரு m என்னால அப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த செட்டுக்கு பேர் வந்து என்னது the set is said to be bounded above. Okay. So similarly bounded below define பண்ணிரட்டுமா அதுக்கு அப்புறம் we'll go for the negation. Okay. So a subset D subset of R okay is said to be bounded below if it has a lower bound. Okay, that is அதுக்கு என்ன அர்த்தம் that is there is small m belongs to R such that என்ன எழுதிக்கலாம் this small m which is less than or equal to x for all x belongs to D. Okay, அப்போ bounded above குள்ள definition கொடுத்திருக்கேன் and we have defined set is said to be bounded below. இந்த ரெண்டு definition எழுதியிருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் ஒரு செட் which is bounded above இருக்கு bounded below இருந்ததுன்னா அந்த செட்டுக்கு பேர் வந்து என்னன்னா it is a bounded set ஓகேங்களா so இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கிறேன் okay a subset D subset of R is said to be bounded if it is both bounded above and bounded below okay bounded above இருக்கணும் bounded below இருக்கணும் அப்படினா என்ன அர்த்தம் that is there are capital M belongs to R and small m belongs to R such that என்ன பண்ணிக்கிறேன் இந்த இது upper bound ஆக இருக்கணும் இது lower bound ஆக இருக்கணும் ஓகேங்களா so we will write this is m which is less than or equal to x which is less than or equal to capital M for all x belongs to D ஓகேங்களா so ஒரு செட்டுக்கு upper bound இருந்து lower bound இருந்தது அப்படின்னா
that set is said to be bounded. இது bounded உள்ள definition. ஓகேங்களா, இது bounded below and bounded above. ஓகே, சரி, இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து we'll see later. ஸோ இப்போ உள்ள டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பவுண்டட் செட்டுக்கு நெகேஷன் பார்ப்போமா? அடுத்த பேஜில் பார்க்குறேன். I'll write it in the next page. Negation. A subset, a set D subset of R is not bounded. Bounded இல்லைன்னு அர்த்தம். Well, bounded என்ன அர்த்தம்? Is set is bounded if it is both is bounded if it is bounded below and bounded above அப்படின்னு அர்த்தம். bounded below-ஆகவும் இருக்கணும் and இது ரொம்ப முக்கியம் and bounded above-ஆகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது வச்சுக்கோமே, நீங்க எம்எஸ்சிக்கு வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு என்ட்ரன்ஸ் நடக்கு, ஒரு இன்டர்வியூ நடக்கு. இந்த ரெண்டும் நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னா தான் நீங்க எம்எஸ்சி வர முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சுக்கணும். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் தட் நீங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்டகிரேட்டட் வரலாம். பட் லெட் அஸ் அஸ்யூம் தட் ஓகேங்களா, பிஎஸ்சி முடிச்ச உடனே நீங்க எம்எஸ்சி வர்றதுக்கு ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதணும், ஒரு இன்டர்வியூ எழுதணும். இது ரெண்டுலையும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இந்த ரெண்டுமே குவாலிஃபை ஆனீங்கன்னா மட்டும்தான் நீங்க எம்எஸ்சி வர முடியும். ஓகே, அப்ப எம்எஸ்சி வரணும்னா என்ட்ரன்ஸ் எழுதணும், என்ட்ரன்ஸ்ல குவாலிஃபை ஆகணும், பிளஸ் இன்டர்வியூல குவாலிஃபை ஆகணும். ரெண்டு, திஸ் அண்ட் தட். சரி, நீங்க எம்எஸ்சி வர முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ரெண்டுமே ஃபெயில் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டா, ஏதாவது என்ட்ரன்ஸ்ல பாஸ் பண்ணிருக்கலாம், ஆனா இன்டர்வியூல ஃபெயில் ஆயிருக்கலாம். சில நேரங்கள்ல என்ட்ரன்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்கலாம், இன்டர்வியூல நீங்க நல்லா பாஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இது ரெண்டும் இருந்தா தான் நீங்க எம்எஸ்சி வர முடியும் அப்படின்னு ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம். அதே மாதிரி a set is bounded if this condition hold. bounded below-ஆகவும் இருக்கணும், bounded above-ஆகவும் இருக்கணும். அப்போ bounded இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனா போதும். ஓகேங்களா, so this is another notation. A set D subset of R is not bounded if either it is not bounded above or not bounded below. இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா the set is not bounded. ஓகேங்களா,